இதுல பத்தானு, கல்கி அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் மென்ஷனு. ஏன்னா அவங்க 8வது 9வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷனை கொடுத்துட்டு 7வது இடத்துக்கு போவோம். உலக அளவுல அதிக வசூல் பண்ண இந்தியன் படங்கள்ல 7வது இடத்துல இருக்கிற படம் ஜவான். எஸ், நம்ம அட்லி அண்ணன் எடுத்த அதே ஜவான் தான். தமிழ்ல படம் எடுத்தாலே நீ இந்த படத்தை காப்பி பண்ணி பண்ற, இந்த படத்தை காப்பி அடிச்சு எடுத்திருக்கன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. போங்கடா நீங்க எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பி ஹிந்தி பக்கம் போனாரு. ஷாருக்கானை வச்சு படம் எடுத்தாரு. 1000 கோடியை வசூல் பண்ணிட்டாரு. எஸ், ஜவான் ஓவராலா 1148 கோடி வசூல் பண்ணியிருக்கான். ஓவரால் வேர்ல்டு வைடு பார்க்கும்போது. அண்ட் ஜவான் படம் அப்படிங்கிறது ஷாருக் கான் அண்ட் அட்லி 2 பேரோட கெரியருக்கும் ரொம்பவும் முக்கியமான படம். இங்க இருந்து அட்லி போயிட்டு அங்க எடுத்து சக்சஸ் கொடுத்த ஒரு படமும் கூட. இங்க அவரை கிரிட்டிசைஸ், அந்த படத்துக்கும் ஜவான் படத்துக்கும் நிறைய கிரிட்டிசைஸ் வச்சாங்க. பட் அது வசூல் ரீதியாகவும் கலெக்ஷன் ரீதியாகவும் ரிப்ளை கொடுத்துட்டாரு அட்லி. இதுக்கப்புறமும் இவர் நீங்க என்னெல்லாம் சொல்லி ஓட்ட போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எவ்வளவுதான் ஒரு ஓட்டினாலும் அவரோட சம்பளமும் சரி எதுவா இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போதே தவிர குறைய போறது கிடையாது. போயிட்டு உங்க வேலையை பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அடுத்து அதை விட ஒரு பெரிய படத்தை குக் பண்ணிட்டு இருக்காரு. அதோட பெரிய பட்ஜெட்ல.